நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு பேசிக்ஸுக்கு நம்ம என்சிஆர்டி புக் வந்து யூஸ் பண்ணுறோம். என்சிஆர்டி புத்தகங்கள் பார்த்து நம்ம அடிப்படைகள் நம்ம வந்து படிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு இயல்பாகவே ஒரு கேள்வி வந்து வரும். அப்போ நம்ம சமச்சீர் புக் வந்து படிக்கக்கூடாதா, தமிழ்நாடு கவர்மெண்ட் விட்டுருக்கக்கூடிய சமச்சீர் புக் வந்து படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வந்து வரும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். சமச்சீர் புக் வந்து உங்களுக்கு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இப்போ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி அப்படின்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் என்னென்ன பாடங்கள்லாம் சமச்சீர் புக்கில் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம டீட்டெயிலாக அதில் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்சிஆர்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து நம்ம சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிச்சிருக்க மாட்டோம். என்சிஆர்டி புக் அப்படிங்கிறது சிபிஎஸ்சி ஸ்கூல் பசங்க படிக்கக்கூடிய புத்தகங்கள் வந்து நம்ம என்சிஆர்டி அப்படின்னு சொல்கிறோம். சமச்சீர் புக் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூலில் இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலுமே, இல்லைனா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும், இல்லைனா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் நம்ம எல்லாருமே என்ன புக் படிச்சிருப்போம்? தமிழ்நாடுடைய சமச்சீர் புக்கு தான். இந்த புக்கு தான் வந்து படிச்சிருப்போம். அப்போ நம்ம ஸ்கூலில் படித்த அதே புக்கே நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப புதுசாக எதுவுமே இருக்காது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி படித்ததை பல ஆண்டுகள் கழித்து இப்போ ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ சமச்சீர் புக் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். இந்த புக் வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்கலாம். இந்த விஷயம் வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்விக்கு நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்லிடுறேன். நிறையா பேர் வந்து கேட்குறீங்க, இந்த எக்ஸாம் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 3 ஸ்டேஜஸில் வந்து நடக்குது. ஒன்று ப்ரிலிம்ஸ், இன்னொன்று மெயின்ஸ், இன்னொன்று இன்டர்வியூ அப்படின்னு 3 ஸ்டேஜஸில் நடக்குது. தமிழ்லேயே எக்ஸாம் எழுதணும், நான் தமிழ்லேயே படித்து தமிழ்லேயே ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தமிழ்லேயே யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, மெயின்ஸ் எக்ஸாம்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, மொத்தம் இன்டர்வியூ அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இதில் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஆங்கிலம் அப்படிங்கிறது தேவைப்படும். மெயின்ஸும் இன்டர்வியூ நீங்கள் முழுக்க உங்களால் என்ன பண்ண முடியும்? தமிழிலேயே பண்ண முடியும். அதை நம்ம வந்து பார்க்கலாம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஒரு கேள்வி இருக்கும், அந்த கேள்விக்கு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் எது சரியான ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் தேர்வு பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம எம்சிக்யூ கொஸ்டின் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம், தமிழில் கொள்குறி வகை வினாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் மட்டும்தான் இருக்கும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முழுக்க ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி 2 மொழியில் மட்டும்தான் இருக்கும். தமிழ்லையோ மலையாளத்திலையோ வேறு எந்த மொழிலையுமே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் இருக்காது. 2 மொழி தான், ஒன்று ஆங்கிலம், இன்னொன்று ஹிந்தி. அப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அடிப்படை ஆங்கிலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். பேசிக் இங்கிலீஷ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஆங்கிலம் தெரியணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹை லெவல் லாங்குவேஜ், ஹை லெவலில் நம்ம தெரிஞ்சுக்கணும். வேறு லெவலில் அப்படிலாம் கிடையாது. பேசிக்கான விஷயம், என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன ஆன்சர் பண்ணணும், இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சு அப்படின்னா போதும். ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் அந்த அளவுக்கான ஆங்கிலம் வந்து வளர்த்துக்க முடியும். இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப நம்ம டெய்லியுமே நியூஸ் பேப்பர்லாம் வந்து படிப்போம். நீங்கள் ஹிந்து நியூஸ் பேப்பர்லாம் வந்து படிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி செய்தித்தாள்லாம் படிக்கிறப்ப இந்த ஆங்கிலம் வந்து நீங்கள் இயல்பாகவே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ரொம்ப அளவுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு டே நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்க வர ஃபஸ்ட்டு டேவே உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ஒரு வருடம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ப்ரிப்பேர் பண்ணுற காலகட்டத்திலே உங்களுக்கு ஆங்கிலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் செய்தித்தாள்லாம் படிக்கிறீங்க, ஒரு சில பேசிக்ஸ் புக்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இயல்பாகவே ஆங்கிலம் அப்படின்னு வந்துடும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து முக்கியமான கட்டமாக என்ன இருக்குது அப்படின்னா இந்த மெயின்ஸு, இன்டர்வியூ அப்படின்னு 2 மட்டும்தான் இருக்குது. இது 2ல் இருக்கக்கூடிய மார்க் மட்டும்தான் உங்களுக்கு ஃபைனல் ரேங்கிங் எடுத்துக்குவாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு 1750 மார்க்குக்கு நடக்கும். இன்டர்வியூ 275 மார்க்குக்கு நடக்கும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2025 மார்க்குக்கு இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து நடக்கும். இந்த 2025 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது. அப்போ உங்களுடைய ரேங்கிங்கை நீங்கள் ஐஏஎஸ் ஆகுறீங்களா இல்லையா, நீங்கள் ஐஏஎஸ் ஆனாலுமே தமிழ்நாட்டுக்கு ஆகுறீங்களா, இல்லை என்ன மாநிலத்துக்கு உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்குது, எல்லாமே எதில் தெரியும் அப்படின்னா இந்த 2லையுமே நீங்கள் வாங்குகிற மார்க் பொறுத்து தான் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய இந்த 2 முக்கியமான ஸ்டேஜுமே உங்களால் தமிழிலேயே வந்து பண்ண முடியும். மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் 9 தாள்கள் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். 9 பேப்பர் எழுதுவீங்க. 9 தாள்களுமே வந்து ஒரு எஸ்ஏ டைப்பில் தான் இருக்கும். இந்த 9 பேப்பருமே எஸ்ஏ டைப்பில் இருக்கும். இந்த 9 தாள்களில், இந்த 9 மெயின்ஸ் தாள்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 8 தாள்கள் வந்து முழுக்க தமிழிலேயே எழுத முடியும். 8 தாள் நீங்கள் முழுக்க தமிழில் எழுதலாம். ஒரே ஒரு தாள் மட்டும் கம்பல்சரி இங்கிலீஷ் மட்டும் நீங்கள் கம்பல்சரி இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக நம்ம ஸ்கூலில் இருக்கும்ல, இங்கிலீஷ் புக்கில் இருக்கும்ல, 10th தரத்தில் தான் இருக்கும். இந்த கம்பல்சரி இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. சும்மா 10th அளவில் எஸ்எஸ்எல்சி லெவலில் தான் இருக்கும். அதனால் இது ஈஸி தான். அப்படின்னு பார்க்குறப்ப மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் முழுக்க தமிழ்லேயே எழுத முடியும். அதே மாதிரி இன்டர்வியூ நீங்கள் தமிழ்லேயே வந்து பண்ண முடியும். அப்போது யூபிஎஸ்சி எக்ஸாமும் தமிழ்லேயே எழுத முடியாது அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. மெயின்ஸும் சரி, இன்டர்வியூவும் சரி தமிழ்லேயே பண்ணலாம். ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு ஆங்கிலம் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தமிழ்லேயே இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாடுடைய சமச்சீர் புக்கு வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோர்ஸ். தமிழில் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெஸ்ட் சோர்ஸ் தான். பேசிக்ஸ் மட்டும் கிடையாது, இன்னமே அதை தாண்டியுமே கூட நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த புக் வந்து நீங்கள் படிக்கலாம். சப்போஸ் நான்
வந்து ஆங்கிலத்திலலாம் எழுதுறேன், ஃபுல் ஸ்டேஜுமே நான் வந்து ஆங்கிலத்திலலாம் எழுதுறேன், ஆனால் எனக்கு வந்து என்சிஆர்டி புக் வந்து நான் வந்து படிக்க விரும்பலை, நானுமே வந்து சமச்சீர் புக் தான் படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே கூட கண்டிப்பாக நீங்களுமே படிக்கலாம். ஆங்கில வழியில் எழுதுகிறவங்களும் சமச்சீர் புக் வந்து படிக்கலாம். அந்தளவுக்கு தரமாக தான் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன். சமச்சீர் புத்தகங்கள் வந்து உருவாக்குனாங்க. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சமச்சீர் புக் வந்து உருவாக்குனாங்க. ஒரு முக்கியமான சமச்சீர் புக் வந்து உருவாக்கக்கூடிய அந்த குழுவில் முக்கியமான பொறுப்பில் இருந்தவங்க மிஸ்டர் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் பள்ளி கல்வித்துறை செயலாளராக, அதாவது ஸ்கூல் எஜுகேஷனுடைய அந்த செக்ரட்டரியாக வந்து அவங்க இருந்தாங்க. அவங்க இருந்தப்போ டிஸ்கஷன் அப்படின்னு போகும்ல, இப்போ ஒரு நியூ புக் கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த குழுவில் வந்து அவங்க வந்து அந்த கலந்துரையாடல் அப்படிங்கிறது நடக்கும். அந்த கலந்துரையாடல் இருந்தப்போ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம சமச்சீர் புக் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து என்சிஆர்டிக்கு நிகராக சமச்சீர் புக் வந்து என்சிஆர்டி புக்ஸ்க்கு நிகராக வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு ஆசிரியர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது இதனுடைய முக்கியமான செக்ரட்டரியாக இருந்த திரு உதயச்சந்திரன் சார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை நம்ம சமச்சீர் புக் வந்து நம்ம வேர்ல்டு கிளாஸில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது அந்த புக்கில் வந்து நடந்திருக்கு. நிறைய கண்டென்ட்டு, தரமான கண்டென்ட்டு, ரொம்ப குவாலிட்டியான டீச்சர்ஸ் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சமச்சீர் புக் அப்படிங்கிறது நீங்கள் தைரியமாக வந்து படிக்கலாம். யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் புக்குமே இங்கே ஒவ்வொரு மாதிரி இருக்காது. இந்தியா அப்படிங்கிறது ஒரே நாடு. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா புக்குமே, இப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சமச்சீர் புக்கு தமிழ்நாடு புக் படித்தாலும், நீங்கள் கேரளாவோட புக் படித்தாலும், ஆந்திரா புக்கு, தெலங்கானா புக்கு, எல்லா புக்குமே உங்களுக்கு ஒன்றா தான் இருக்கும். ஸோ கண்டென்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரியோ, இந்தியன் பாலிட்டியோ, இந்தியன் ஜாகிரஃபியோ எதுவுமே வந்து மாறாது. அதனால் நீங்கள் தமிழ்நாடுடைய சமச்சீர் புக் வந்து நீங்கள் தைரியமாக வந்து படிக்கலாம். இப்போ என்னென்ன தலைப்புகள்லாம் உங்களுக்கு வந்து கவர் ஆகும், என்னென்ன தலைப்புகளுக்கெல்லாம் நீங்கள் சமச்சீர் புக் வந்து படிக்கலாம் அடிப்படைகளுக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய இந்த படம், இந்தியன் ஹிஸ்ட்ரி யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லையும் முக்கியமாக வருது, மாடர்ன் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு மெயின்ஸ்லையும் வருது. இதுக்கு நீங்கள் தமிழ்நாடு சமச்சீர் புக் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அது உங்களுக்கு ரொம்ப தரமாகவே இருக்கும். அதுக்கடுத்து இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் பாலிட்டி, இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடத்துக்கு நீங்கள் சமச்சீர் புக் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லையும் வரும், மெயின்ஸ்லையும் வரும். இந்த டாப்பிக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் புக்கில் வந்து இருக்கும். சோசியல் சயின்ஸ் புக்கில் நீங்கள் 6th to 10th வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க. தனியாக வரலாறுன்னு ஒரு புக்கே இருக்குது, இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து புக் வந்து இருக்கும். 11th 12th இருக்கும். அந்த புக் நீங்கள் இதுக்கு படுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்தியன் பாலிட்டிக்கும் அதே மாதிரி தமிழ்நாடு சமச்சீருடைய சமூக அறிவியல் புத்தகத்தில் உங்களுக்கு வந்து 6th to 10th வரைக்கும் உங்களுக்கு பாலிட்டி லெசன்ஸ் வந்து இருக்கும். அந்த பாடத்தில் அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 11thலையும் 12thலையும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு இருக்கும். ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் அறிவியல் அப்படின்னு புக் இருக்கும். அந்த புக்கில் நீங்கள் இந்தியன் பாலிட்டி வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கும் யூஸ் ஆகும், மெயின்ஸுக்குமே என்ன ஆகும் அப்படின்னா சமச்சீர் புக்கில் வந்து இருக்குது. இந்த கண்டென்ட்டுமே வந்து இருக்குது. அதுக்கடுத்து யூபிஎஸ்சி எக்ஸாமில் முக்கியமான பாடமாக இருக்குது இந்தியன் எக்கனாமிக்ஸ், இந்திய பொருளாதாரம் சொல்லக்கூடிய இந்த பாடம். இந்த பாடத்துக்கு நீங்கள் இந்த புக்கே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம சமச்சீர் புக்கே வந்து யூஸ் பண்ணலாம். வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சிலபஸில் கிடையாது. உலக பொருளாதாரம் நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. சமச்சீர் புக்கில் 6th to 10th வரைக்கும் சமூக அறிவியல் புத்தகத்தில் எக்கனாமிக்ஸ் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கே இருக்குது. எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு ஒரு புக் வந்து இருக்குது. எக்கனாமிக்ஸ்னு ஒரு புக் வந்து தமிழ்நாடு சமச்சீரில் வந்து இருக்குது. 11th, அதுக்கடுத்து 12th. அந்த புக்கிலையும் இந்தியன் எக்கனாமி டாபிக்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லையும் கவர் ஆகும், யூபிஎஸ்சி மெயின்ஸ்லையும் உங்களுக்கு கவர் ஆகும். அதுக்கடுத்து புவியியல், ஜாகிரஃபி அப்படின்னு முக்கியமான ஒரு பாடம். இந்த பாடத்துக்கு நீங்கள் 6th to 10th வரைக்கும் சோசியல் சயின்ஸ் புக்கு, சமூக அறிவியல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜாகிரஃபி டாபிக்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜாகிரஃபின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புக் இருக்குது. 11thலையும் சரி 12thலையும் சரி உங்களுக்கு சமச்சீர் புக் வந்து இருக்குது. அந்த புக் வந்து பார்த்துக்கோங்க. ஜாகிரஃபி உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லையும் கவர் ஆகும், மெயின்ஸ்லையும் உங்களுக்கு கவர் ஆகும். அதுக்கடுத்து ஜென்ரல் சயின்ஸ், பொது அறிவியல் பார்க்குறப்ப ஸோ அதே மாதிரி சயின்ஸ் புக் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சயின்ஸ் புக்கில் எல்லா டாப்பிக்கும் பார்க்க வேண்டியதில்லை. முக்கியமான டாபிக் இப்போ லைட் அப்படிங்கிறது முக்கியமான டாபிக். லைட் அப்படிங்கிறது நமக்கு ராக்கெட் சயின்ஸில் ஸோ நம்ம முக்கியமானதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். லைட்டுங்கிற டாபிக் வந்து யூஸ் ஆகும். சவுண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சூப்பர் சோனிக் மிசைல்லாம் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி நிறையா இதில் வந்து சவுண்ட் நமக்கு வந்து தேவை. இதை பற்றி அடிப்படைகள்லாம் தேவை. அது மாதிரி லைட்டு, சவுண்டு, ஹீட்டு, எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி நம்ம முக்கியமான டாபிக் நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் பேஸ்டு டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் இந்த பொது அறிவியல் அப்படிங்கிற டாபிக் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கும் நீங்கள் சமச்சீர் புக் வந்து யூஸ் பண்ணலாம். 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் புக் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டுமே உங்களுக்கு சயின்ஸுக்கு வந்து போதும். அதுக்கடுத்து சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு சயின்ஸ் புக்லேயே வந்து கவர் ஆகும். உங்களுக்கு என்விரான்மெண்ட், எக்காலஜி, பயோடைவர்சிட்டி இந்த டாப்பிக்லாம் உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்கும் அந்த பாடம் மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து போதும். ஸோ இந்த டாபிக் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா தலைப்புகளுக்குமே உங்களுக்கு பேசிக்ஸ் உங்களுக்கு சமச்சீர் புக்லேயே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் தான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப
ரொம்ப முக்கியம். மெயின்ஸ் எக்ஸாமுக்குமே கண்டென்ட்டு சமச்சீர் புக்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ அவங்களே உங்களுக்கு பேசிக்ஸ்லாம் வந்து கவர் ஆகுது. எக்ஸ்ட்ரா ஒரு சில புக் மட்டும் தான் நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் உங்களுக்கு ஜிஎஸ் 1ல் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் உங்களுக்கு தமிழ்நாடு சமச்சீர் புக்கில் கவர் ஆகும். ஹிஸ்ட்ரி புக்கில் உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டாபிக்ஸ்லாம் இருக்குது, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து எத்திக்ஸ் புக்கு, தமிழ்நாட்டினுடைய எத்திக்ஸ் புக் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ்லேயே எழுதுறீங்க அப்படின்னா எத்திக்ஸ் புக்கில் உங்களுக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரி பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும். 12th எத்திக்ஸ் புக்கில் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஜிஎஸ் 1ல் இதுவுமே கவர் ஆகும். வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு டாபிக் வந்து வரும் மெயின்ஸ் எக்ஸாமில். இதுக்குமே உங்களுக்கு கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி புக்கில் 9th 10th ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து இருக்கும். வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பற்றி இருக்கும். நீங்கள் இதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்தியன் சொசைட்டி, இந்திய சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடம் பார்த்தீங்க அப்படின்னா 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சமூக அறிவியல் புத்தகத்தில் உங்களுக்கு இந்த டாபிக் உங்களுக்கு கொஞ்சம் கவர் ஆகும். அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் சொல்லக்கூடிய இந்த படம் சர்வதேச உறவுகள், இது உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் புக்கில் உங்களுக்கு வந்து கவர் ஆகுது. சோசியல் சயின்ஸ் புக்கு 6th இருந்து 10th வரைக்கும் உங்களுக்கு ஐஆர் வந்து கவர் ஆகும், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு 12th புக்கில் உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸு தமிழ்நாடுடைய சமச்சீர் புக்கு, இது எல்லாமே நியூ எடிஷன் புக்கு தான். நான் சொல்கிற எல்லாமே நியூ எடிஷன் புக்கு. அதில் 12th புக்கில் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அப்படிங்கிறது வந்து கவர் ஆகும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜிஎஸ் 2ல் வந்து வரும். பாலிட்டி, கவர்னன்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், கான்ஸ்டியூஷன், இது எல்லாமே வந்து ஜிஎஸ் 2ல் வந்து வரும். இதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மை சொல்லக்கூடிய இந்த படம் ஜிஎஸ் 3ல் வந்து வரும். இதுவுமே உங்களுக்கு சமச்சீர் புக்கில் வந்து கவர் ஆகுது. அதுக்கடுத்து எத்திக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த படம் நீங்கள் தமிழில் எழுதுறீங்க அப்படின்னா எத்திக்ஸ் புக்குமே உங்களுக்கு தமிழ்லேயே வந்து இருக்குது. அறவியல் அப்படின்ற புக் வந்து இருக்கும். நீங்கள் ஓல்டு புக்கும் பார்த்துக்கலாம், நியூ புக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒரு சில டாப்பிக்லாம் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. அப்போது நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி இவ்வளோ டாபிக்ஸ்க்கான கண்டென்ட் உங்களுக்கு தமிழ்நாடு சமச்சீர் புக்கில் இருக்குது. இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் தைரியமாக வந்து படிக்கலாம். நீங்கள் தமிழ்லேயே எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தலைப்புகள் வந்து எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். ஒரு சில டாபிக்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து இதில் மிஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜிஎஸ் 3ல் வந்து ஒரு பேப்பர் வந்து இருக்குது, இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு பேப்பர் வந்து இருக்குது. இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்னு பேப்பர் இருக்குது. ஸோ அந்த பேப்பர் உங்களுக்கு இந்த புக்கில் வந்து கவர் ஆகாது. ஸோ என்சிஆர்டி புக்லையும் கவர் ஆகாது, சமச்சீர் புக்லையும் கவர் ஆகாது. இந்த மாதிரி ஒரு சில டாபிக் மட்டும் தான் வந்து கவர் ஆகாது. ஸோ அதுக்கான புக் மட்டும் நீங்கள் இங்கிலீஷ் புக் வந்து பார்த்து ஆங்கிலத்துக்கு கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் புக் பார்த்து நீங்கள் கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாமே உங்களுக்கு சமச்சீர் புக்லேயே வந்து கவர் ஆகுது. ஸோ வேர்ல்டு கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல புக்காக வந்து இருக்குது. இப்போ நீட் எக்ஸாம்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நிறையா கேள்விகள் உங்களுக்கு இந்த புக்கில் வந்து கேட்குறாங்க, சமச்சீர் புக்கில் வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து இப்போ இந்த புக்கெலாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா யூபிஎஸ்சி தாண்டி ஒரு பேக்கப் ஆப்ஷன் வச்சுருக்கீங்க, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் போகணும் அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ சமச்சீர் புத்தகங்கள் வந்து நீங்கள் படிக்கலாம். யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். ஸோ நான் சொன்ன தலைப்புகள்லாம் நீங்கள் சமச்சீர் புக்கில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து படிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே கூட இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நம்மளுடைய பேஜ் upsc.tamil யூபிஎஸ்சி டைப் பண்ணி ஒரு புள்ளி வச்சு தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வரும். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னாலும் நான் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து வரும். அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனலுமே வந்து இருக்குது. அதேமாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான வீடியோ லிங்க்ஸு, மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும். அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.